எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், நம்ம திருச்சிக்கே வருவோம். உங்களுக்கு ஒருத்தன் ஓட்டு போடுறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் அதிகபட்சம் ½ உங்களை ரீச் பண்ற இடத்துல நீங்க இருக்கணும். இப்ப திருச்சி தொகுதியில் எம்எல்ஏ விஜய் அப்படின்னா விஜய் வந்து அங்க டெய்லியோ வாரம் போய் மக்கள் பிரச்சனையை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சொத்து பட்டியலில் பார்த்தா எனக்கு சொந்த கார் இல்ல, சொந்த வீடு இல்ல, பாக்கெட்லயே 10,000 தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க. ஆனா பொதுவாகவே இந்த வேட்பாளர்கள் சொத்து கணக்கு காட்டுறது அப்படிங்கிறதே ஒரு ஆகப்பெரிய அயோக்கியத்தனம். விஜயனுடைய சொத்து மதிப்புல இந்த மாதிரி நிறைய நகைச்சுவையெல்லாம் உண்டு. அவர் அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு, பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்திருக்காரு, பிள்ளைக்கு கடன் கொடுத்திருக்காரு. இது எந்த ஆடிட்டர் இப்படி ஒரு யோசனை அவருக்கு சொன்னாருங்கிறது தெரியல. சீமானவர்கள் அவர் வந்து 25 ஏக்கர் நிலத்தை நான் 50 லட்சம் வாங்கினன்ற மாதிரி அந்த ஃபார்ம்ல போட்டிருப்பாரு. 25 ஏக்கரை வந்து 50 லட்சத்துக்கு போட்டிருக்காருல்ல. இப்போ ஒருத்தர் வந்து அதை 1 கோடிக்கு வாங்க தயாரா இருக்காருன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு அவர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காரான்னு மட்டும் கேளுங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக அந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. நம்மளோட இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து விரட்டப்பட வேண்டிய சக்தி வந்து அதிமுக கூட்டணியும் பாஜகவும் தான். ஆம்ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டியவர் அல்லது உங்கள் சாதியை சேர்ந்தவர்ங்கிற அடிப்படையில் அவருடைய மனைவி அந்த கூட்டணியில் வேட்பாளராக நிற்கிறது வந்து நீங்கள் எப்படி வந்து ஆதரிக்க முடியும்? சார் இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் இங்கேயும் ஜெயிக்கிறாரு அங்கேயும் ஜெயிக்கிறாருன்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவர் பெரம்பூர் தொகுதியை ராஜினாமா பண்ணணுமா இல்லை திருச்சி கிழக்கு பகுதியை ராஜினாமா பண்ணுமா? எந்த பகுதியை ராஜினாமா பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் பொதுவாகவே என்னுடைய கருத்து என்னன்னா, ஒருவர் எங்கு வசிக்கிறாரோ அந்த தொகுதியில தான் அவர் போட்டியிடணும். ஓகே, விஜய் வச்சு மட்டும் சொல்லலை, யாராக இருந்தாலுமே சரி. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒருத்தன் ஓட்டு போடுறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் அதிகபட்சம் ½ உங்களை ரீச் பண்ற இடத்துல நீங்க இருக்கணும். ரைட்டா? இப்ப விஜய்க்கு சென்னையில இருக்காரு, அவர் பெரம்பூர்ல போட்டியிடுறதே ரொம்ப அதிகம் தான். அது ஒரு வேற ஒரு ஊரா தான் என்னால கன்சிடர் பண்ண முடியும். நீங்க இருக்கிறது நீலாங்கரை, போட்டியிடுறது பெரம்பூர். என்ன, பெரம்பூர்ல ஒரு பஞ்சாயத்துன்னு ஒருத்தவங்களை பார்க்க வந்தாலே 3 மணி நேரம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க அவ்வளவு தூரத்தில் இருந்துக்கிட்டு அந்த தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கவே கூடாது. ஒரு சோழிங்கநல்லூர் வேளச்சேரி மாதிரி கூட அவர் செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனாலும் இப்போ அவர் பெரம்பூர்ல நிற்கிறதுனால ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் திருச்சி கிழக்கில் வந்து அவர் ரிசைன் பண்ணிடணும். ஓகே சார். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனைனா திருச்சிலேருந்து கிளம்பி யாருக்கு வர முடியாது. நீங்க அடிக்கடி திருச்சிக்கு போய் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க முடியாது. ஏன்னா அப்போ உங்களுக்கு காம்பேக்டான வெகு பக்கத்தில் இருக்கிற ஒரு தொகுதி தான் உங்களுடைய தொகுதியாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ இவர் வந்து திருச்சி தொகுதியை வச்சுக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இதெல்லாம் நடக்க போறது இல்லை, கற்பனையா பேசுவோம். இப்போ திருச்சி தொகுதியில் எம்எல்ஏ விஜய் அப்படின்னா விஜய் வந்து அங்கே டெய்லியோ வாரம் போய் மக்கள் பிரச்சனையை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற தாவேக்காவுடைய நிர்வாகி ஒருத்தரை விஜயனுடைய பிரதிநிதியாக அங்கே வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அங்கே அவர் நிழல் எம்எல்ஏவா மாறிடுவார். புரியுதா இல்லையா? அங்கே அவர் சம்பாதிக்கிறது, அந்த டெண்டரு, அது கமிஷன் கட்டிங்னு ஃபுல்லாக அவர் இறங்கிடுவார். விஜய்க்கு அங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. புரியுதா இல்லையா? அப்போ உங்கள் பெயரில் ஒரு ஊழல் நடப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணமா மாறிடும். அதே இது உங்க கண் பார்வையில இருக்கிற ஒரு தொகுதியில அப்படி நடக்காது. ஓகே, அதனால விஜய் வந்து இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. நேற்று பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தன்னோட வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வேட்புமனுவில் மிக முக்கியமான விஷயம்னா, தனக்கு எவ்வளோ அசையும் சொத்து இருக்குது, அசையா சொத்து இருக்குன்றதை காட்டியிருக்காரு. நீங்கள் ரொம்ப நாளாகவே இன்டர்வியூவில் சொல்லிட்டு வரீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. நேற்று அவர் இது பண்ணியிருக்காரு, வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க வேட்புமனுவை? அதான் அவருடைய வேட்புமனு தாக்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 604 கோடி ரூபா மாதிரி ஒரு சொத்து மதிப்பை அவர் காட்டியிருக்காரு. அது கிட்டத்தட்ட சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அந்த பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மதிப்புன்னு ஒன்று போடுறாங்கல்ல, அது வந்து முன்ன பின்ன இருக்கும். அது இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் மதிப்பு அப்படிங்கிறது ஒரு யூக மதிப்பு தான். இப்போ புரியுதா? இப்போ சாலிகிராமம் அப்படின்னா, இப்போ சாலிகிராமத்தில் ஒரு கிரவுண்டு அரசு மதிப்பு என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ அரசு மதிப்பு 5 கோடின்னு வச்சுங்க. அந்த 5 கோடி நீங்கள் தவறாக 4 கோடின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அது தப்பு. உங்களுடைய சொத்து கணக்கை குறைவாக காட்டினதா உங்கள் மீது குற்றம் சாட்ட முடியும், உங்களுடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ண முடியும். ஆனா மார்க்கெட் மதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப 5 கோடி அரசு மதிப்பு, மார்க்கெட் மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 7 கோடியிலேருந்து 8 கோடிக்கும் போது நீங்க 7 கோடினே மென்ஷன் பண்ணலாம். உங்க சட்டையை பிடிச்சி யாரும் கேட்க மாட்டாங்க, என்னப்பா மார்க்கெட் மதிப்பு 8 கோடி ஆச்சுன்னு 7 கோடின்னு போட்டிருக்கேன்னு யாரும் கேட்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி விஜய் சொன்ன அந்த சொத்து மதிப்பில் மார்க்கெட் மதிப்பாக அவர் குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கலாம், அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. பட் நான் வந்து அதில் ரொம்ப பாசிட்டிவாக பார்த்தது என்னன்னா, விஜய் வீட்டில் உள்ள வாகனங்களுடைய மதிப்பு, அதில் ஒரு டிவிஎஸ் 50 எக்ஸல் வாங்கியிருக்கேன்,
அதோட மதிப்பு 65,000ங்கிற மாதிரி போட்டிருப்பாரு. என்னன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஏதோ கடத்தருக்கு காய்கறி வாங்க போகிறதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு வண்டி தான் டிவிஎஸ் 50. ஆனால் பாருங்க, ஒரு நடிகர் அவர் வீட்டில் வேலை பார்க்குறவர்களுக்கு வாங்கின வாகனத்தை கூட தன்னுடைய பெயரில் தான் வாங்கியிருக்காரு. அதனால தான் அவர் தன்னுடைய சொத்து மதிப்புலே இதை கொண்டு வந்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அதை வந்து அவர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெயரில் வாங்கியிருந்தா அதை இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவருடைய பேர்ல தான் அதை வாங்கியிருக்காரு. ஆனா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சொத்து பட்டியல்ல பார்த்தா எனக்கு சொந்த கார் இல்ல, சொந்த வீடு இல்ல, பாக்கெட்லயே 10,000 தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க. ஆனா பொதுவாகவே இந்த வேட்பாளர்கள் சொத்து கணக்கு காட்டுறது அப்படிங்கிறதே ஒரு ஆகப்பெரிய அயோக்கியத்தனம். அதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் என்ன சொத்து மதிப்பை காட்டுறாங்களோ அதிலிருந்து இன்ட்டு 1,00,000 அப்படின்னு போடணும். அதுதான் அவங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பா இருக்க முடியும். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். இருந்தாலும் இதை ஒரு கண் துடைப்பா நடந்துகிட்டே இருக்கு. அதை தேர்தல் ஆணையமும் எல்லாம் தெரிந்து அதை அனுமதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சு. அதாவது உங்களுக்கு வேண்டாத ஒருத்தனை டார்கெட் பண்றதுக்கு, என்ன அவனை போட்டியிலிருந்து விலக வைப்பதற்கு அல்லது அவனுடைய வெற்றியை காலி பண்ணுவதற்கு இதை பயன்படுத்துறாங்களே தவிர உண்மையான இது ஏன் இந்த சொத்து மதிப்பை காட்டணும்னு கொண்டு வந்துச்சு அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இவங்கிட்ட என்ன சொத்து மதிப்பு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவன் வந்து தாக்கல் பண்ணும்போது அன்னைக்கு என்ன சொத்து மதிப்பு, இந்த 5 வருஷத்துல இவன் எம்எல்ஏவா இருந்து எவ்வளவு கொள்ளையடிச்சான் சம்பாதிச்சாங்கிறத நாம் அறிவதற்கான ஏற்பாடு தான் இது. ஆனா அதுலயே இவ்வளவு பெரிய கோளாறு குளறுபடிகள்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பங்கள்ல அவங்க குடும்பமும் ஒண்ணு. ஆனா அவங்களுடைய சொத்து மதிப்பை பார்க்கும்போது நமக்கே காமெடியா இல்லையா? அதுக்கடுத்து விஜயனுடைய சொத்து மதிப்புல இந்த மாதிரி நிறைய நகைச்சுவையெல்லாம் உண்டு. அவர் அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு, பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்திருக்காரு, பிள்ளைக்கு கடன் கொடுத்திருக்காரு, புஷி ஆனந்துக்கு கடன் கொடுத்திருக்காரு. இதை எந்த ஆடிட்டர் இப்படி ஒரு யோசனை அவருக்கு சொன்னாருங்கிறது தெரியல. அதுவும் கூட அபத்தமா தான் இருக்கு. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, எந்த குடும்பத்திலாவது ஒரு கணவன் மனைவிக்கு கடன் கொடுப்பானா, மகன் மகளுக்கு கடன் கொடுப்பாரா ஒரு அப்பா? அப்ப விஜயனுடைய சொத்து மதிப்புல ஏன் இப்படி எல்லாம் காட்டி அதை வந்து ஒரு காமெடியா மாத்தினாருங்கிறது தெரியல. என்னோட அடுத்த கேள்வி அதுவும் தான் சார் இருக்கு. பல்வேறு இதுவும் காமெடியான விஷயங்களும் நடந்திருக்கா. ரொம்ப அபத்தமா பாக்குறது என்ன, நான் சமூக வலைத்தளங்கள் நேற்று இரவுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, யாராவது அப்பா கடன் கொடுத்ததா ஒரு அஃபிடவிட் பண்ணுவாங்களா, இதுல ஃபைல் பண்ணுவாங்களா, யாராவது அம்மாவுக்கு கடன் கொடுப்பாங்களான்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன் இந்த முடிவு எடுத்தாரு விஜய்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா, இப்ப எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒரு இயக்குனராக சம்பாதித்து நிறைய சொத்து வச்சிருக்காரு, அதுல மாற்றம் இல்லை. சாலி கிராமத்திலே பல கல்யாண மண்டபங்கள் இருக்கு, அவருடைய வீடே வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய வருமானம்லாம் அவருக்கு இருக்கு. அப்படி அப்பார்ட்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொத்து எஸ்ஏசிக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் எதுக்கு அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுக்கணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, ஓகேப்பா, உங்க அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிள்ளைகிட்ட கடன் வாங்கியிருக்காரு, ஏதோ சொத்து வாங்குறதுக்கு அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காகன்னு வச்சுக்கலாம். உங்கள் மனைவிக்கு எதுக்கு கடன் கொடுக்குறீங்க நீங்க? அப்புறம் உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் எதுக்கு கடன் கொடுக்குறீங்க? விஜய் கிட்ட எத்தனையோ 100 கோடி சொத்து இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பணம் தானே கொடுக்கணும். ஏன்னா அப்பா நான் ஒரு படம் எடுக்கணும், பணம் வேணும் அப்படின்னா இந்த அம்மானு எடுத்து கொடுப்பீங்க. அதானே ஒரு அப்பா செய்யற வேலை. பிள்ளைங்களுக்கு எதுக்கு கடன் கொடுக்கணும்? அப்ப இவருடைய சொத்து மதிப்பும் கூட ஒரு அபத்தமா இருக்கு. அதை வந்து ஏதோ ஒரு ஆடிட்டருடைய அறிவுரையின்படி அப்படி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து உடனடியாக அந்த ஆடிட்டரை மாற்றுவது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதே மாதிரி 600 கோடி சொத்துன்றதே நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. நிறைய பேர் சமூக வலைத்தளம் என்னதுன்னா மினிமம் 5,000 கோடி இருக்கும்பா அப்படின்னு தான் எழுதிட்டு இருக்காங்க. இந்த 600 கோடின்னு காட்டினதை ரொம்ப எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சரின்னு நினைக்கிறீங்களா? அதுதான்ப்பா கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் இந்த அந்த சொத்து மதிப்பை காட்டுறதுங்கிறதே இங்கே ஒரு காமெடி ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு விஜயனுடைய சொத்து கணக்கும் கூட விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது தானே, அவங்க காட்டுகிற சொத்துக்களுக்கு இன்ட்டு 1,00,000 போடணும்னு சொன்னேன். அது ஆண்ட கட்சிகளுக்கு பொருந்துகிற ஒரு ஃபிகரா அதை எடுத்துக்கிட்டா இப்போ விஜய் போன்றவர்களுக்கு சில சைபர்களை குறைச்சிக்கிட்டு மல்டிபிள் பண்ண வேண்டியது. சார், அடுத்து விஜய் சாரோட பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, விவாகரத்து இருக்கு. இந்த சொத்து மதிப்பெல்லாம் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காரு, இது பின்னாடி என்ன மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ண போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சொத்து மதிப்பு இப்படி குறிப்பிட்டதற்கு கூட அந்த விவாகரத்து வழக்கும் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன். இப்போ விஜயனுடைய உண்மையான சொத்து மதிப்பை அவர் வேட்புமனுவில் குறிப்பிட்டார் அப்படின்னா அது சங்கீதாவுக்கு அது மிகப்பெரிய எவிடன்ஸாக மாறிடும்.
இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 600 கோடி அவருக்கு சொத்து காட்டியிருக்காருல்ல, இப்போ ஒரு 1000 கோடி உண்மையான சொத்து மதிப்பாக நம்ம வச்சுக்குவோம், ஒரு வாதத்துக்காக சொல்றேன். அப்போ எனக்கு 1000 கோடி சொத்து இருக்குன்னு அவர் இதுல அஃபிடவிட் காட்டுறாரு. இப்போ சங்கீதா என்ன பண்ணுவாங்க, அந்த காப்பி அப்படியே எடுத்துட்டு போய் கோர்ட்ல கொடுத்து அவருக்கு 1000 கோடி இருக்கு, அதுல எனக்கு 500 கோடி வேணும்னு கேட்பாங்க. என்ன இல்லைங்க எனக்கு 1000 கோடி இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அதற்கு பயந்து கூட இந்த சொத்து மதிப்பை குறைத்து காட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, அஃபிடவிட் கொடுத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் நான் சொன்னேன், இந்த சொத்து கணக்கு காட்டுறது அப்படிங்கிறதே ஒரு கேலி கூத்தான விஷயம். ஓகே, மக்களை முட்டாளாக்குவது அதான் முதல் நோக்கம். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றுவது. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இப்போ மக்களுக்கு வந்து இவங்க சொல்ற சொத்து கணக்கு பொய்யுங்கிறது தெரியும், ஆனா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு இது பொய்ன்னு தெரியும், ஆனா அவங்க நினைச்சா உண்மையான சொத்து மதிப்பை கொண்டு வர முடியும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அது என்னன்னா அவர்களும் சேர்ந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அதுதான் காரணம். அதே மாதிரி அடுத்த மிக முக்கிய இன்னொருத்தரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, சீமான் அவர்கள். அவர் வந்து 25 ஏக்கர் நிலத்தை நான் 50 லட்சம் வாங்கினன்ற மாதிரி அந்த ஃபார்மில் போட்டிருப்பாரு. அது மிகப்பெரிய ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இது எப்படின்னு சொல்லுங்கன்னு. அது அவரோட அஃபிடவிட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுவும் பொய்யானது தானே. இப்போ 25 ஏக்கரை வந்து 50 லட்சத்துக்கு இப்போ போட்டிருக்காருல்ல, இப்போ ஒருத்தர் வந்து அதை 1 கோடிக்கு வாங்க தயாராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காரான்னு மட்டும் கேளுங்க. ஏன்னா நீங்கள் 50 லட்சத்துக்கு தானே வாங்கினீங்க, ஒருத்தர் 1 கோடிக்கு வாங்க தயாராக இருக்காரு. அந்த 25 ஏக்கரை கொடுக்குறீங்களான்னு கேளுங்க அவர்கிட்ட. கொடுக்க மாட்டாரு. என்ன காரணம்னா அதனுடைய மதிப்பே 5 கோடியா இருக்கும். அதனால அவர் குறைத்து தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா சீமான் மட்டும் என்ன விதிவிலக்கா, இல்லை அவர் மட்டும் என்ன இயேசுநாதரா, என்ன அப்படியெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு மலிவான அரசியல்வாதி தான். இன்னும் சொல்ல போனா இவர்களை விட அவர் அரசியல் வியாபாரி. நாம் தமிழர் கட்சியை வைத்து வியாபாரம் செய்கிற ஒருத்தர் தான் அவர். ஒவ்வொரு தேர்தலையும் எத்தனை கோடி கல்லா கட்டுறாருங்கிறது எல்லாரும் அறிந்த உண்மை தானே. அதனால அவருடைய சொத்து மதிப்பை நம்ம அப்படிதான் பார்க்கணும். அது மட்டும் வந்து ஒரு உண்மையாக இருக்கும் அப்படிலாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவருடைய சொத்து மதிப்பு குறைவாக காட்டப்படுவதாலேயே இந்த பாமர மக்களும் அப்பாவி மக்களும் இதுதான் உண்மையான சொத்து மதிப்புன்னு நினைச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? ஸ்டாலின் அளவுக்கு சீமானிடம் சொத்து இல்லை என்றாலும் அதுல சரிபாதி அளவுக்கு அவரிடம் சொத்து இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா விஜய் அவர்களோட கட்சி வேட்பாளர்களும் நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாங்க. அவங்க என்ன மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ள போறாங்க? ஏன்னா அவங்க எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் தான் நினைப்பாங்க, இவங்களை எப்படி தூக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் தான் நினைப்பாங்க. விஜய் அவர்கள் நாமினேட் பண்ணிட்டாரு, அவருக்கு இருக்கிற டீம் வச்சு பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிற ஒரு சாதாரண ஒருத்தரால் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அவங்க எப்படி பார்க்கணும், என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? அதான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னென்ன விவரங்களை எல்லாம் தெரிவிக்கணும், என்னென்ன ஆவணங்களை எல்லாம் இணைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நடைமுறை. பலருடைய வேட்புமனு தாக்கல் வந்து வேட்புமனு வந்து தள்ளுபடி ஆவதற்கு இதை சரியா ஃபில்லப் பண்ணாதது, சரியான டாக்குமெண்ட்டை இணைக்காதது தான் காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வழிமொழிகிறது, முன்மொழிகிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அதெல்லாம் இருக்கும். அப்போ தாவேக்காவுக்கு வந்து ஒரு தேர்தல் அனுபவம் இல்லைங்கும் போது இப்போ அதுக்கு முன்னாலேயே இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அதில் இருக்காங்க, தேர்தலில் களம் கண்டவங்க. அவங்களிடம் கட்சி தலைமை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எல்லா வேட்பாளர்களுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாற்று வேட்பாளரை இவங்க வந்து நாமினேட் பண்ண வைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப சரியான நடவடிக்கை. என்ன காரணம்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் அந்த தொகுதியில தாவேகா வேட்பாளரை இல்லாத சூழல் ஏற்படும். அப்ப அந்த தொகுதியை சேர்ந்த பெண்களும் இளைஞர்களும் விஜயண்ணாக்கு ஓட்டு போடணும், விசிலுக்கு ஓட்டு போடணும்னு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப அங்க வேட்பாளரா இல்லை அப்படின்னா யாருக்கு ஓட்டு போட முடியும்? அப்ப யாரோ ஒரு சுயேட்சை வந்து இவர் தான் எங்க கட்சியினுடைய வேட்பாளர், இவரை நான் ஆதரிக்கிறோன்னு நீங்க சொன்னாலும் அந்த வேட்பாளருக்கு விசில் கிடைக்காது. புரியுதா இல்லை? வேற ஒரு சின்னம் தான் கிடைக்கும். அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க பக்கம் வருவான்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்ப திமுகவோ அதிமுகவோ தொங்கு சட்டசபை ஏற்பட்டு அவனுக்கு ஒரு சில்லறையை கொடுத்து எங்க பக்கம் வானா அங்க ஓடிடுவாங்க. புரியுதா இல்லை? இந்த மாதிரி நிறைய ஆபத்து இருக்கிறதுனால 234 தொகுதியிலுமே ஒரு மாற்று வேட்பாளரை வந்து இவங்க நிறுத்தணும். அது வந்து ஒரு சரியான நடைமுறை தான். எல்லாத்துக்கும் மேலே அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அவருக்கே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியை கொண்டு போகணுங்கிறது தெரியல. அப்போ மற்ற வேட்பாளர்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேகா வேட்பாளர்களுடைய வேட்புமனு நிறைய தள்ளுபடி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த அனுபவ
மின்மை. அதுதான் நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க சார். போன இன்டர்வியூல இதை சொல்லிட்டீங்க. இது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும்னு சொல்றீங்க. எத்தனை ரிஜெக்ட் ஆகும்னு தெரியல சார். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நேற்று மதியானம் விஜய் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காரு. 2 இடங்கள் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு தாவேகா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பாதுகாப்பு குறைபாடுகள். நாங்கள் நேற்று பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு. ஸோ அவரோட பிரச்சாரம் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதான் தேர்தல்னு வந்தால் நிச்சயமாக நீங்கள் மக்களை சந்திச்சு தான் ஆகணும். அது இல்லாமல் விஜயை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களே ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அதே நேரம் இந்த கரூர் துயர சம்பவம் காரணமாக எல்லாரும் மாதிரி விஜயால போயிட முடியாது. எடப்பாடி மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ உதயநிதி மாதிரியோ நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போயிட முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்னன்னா, இப்போ விஜய் எடப்பாடியோ ஸ்டாலினோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அங்கு கூட்டம் பணம் கொடுத்து வர வைக்கப்படும். தானா சேர்ந்த கூட்டம் இல்லை. விஜய்க்கு அப்படி கிடையாது. ஏன்னா விஜய் வர்றாருன்னு தெரிஞ்சாலும் எங்கிருந்தோ வந்து அங்கே மக்கள் வந்து கூடிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் திட்டமிட்ட மாதிரி அந்த சுற்றுப்பயணத்தையே உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ நேற்றே பாருங்க, அவருடைய தொகுதி பெரம்பூரில் பேசிட்டு அடுத்து வில்லிவாக்கம் போகணும்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களால போக முடியல. அந்த அளவுக்கு ரோடு முழுக்க மக்கள் கூட்டம். அதை நீந்தி போகிறதுங்கிறதே ஒரு பெரிய சவால். அதனால வேற வழி இல்லாமல் அந்த வில்லிவாக்கம் பிரச்சாரத்தை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் தமிழகம் முழுக்கவே இவருடைய சுற்றுப்பயணத்தில் இடைஞ்சல் ஏற்படும். ஒரு பக்கம் காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு போதிய பாதுகாப்பு கொடுக்காம அந்த விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு இடையூறு வெளிப்படையாக தெரியலைனாலும் ஒரு அண்டர் கரண்ட் அப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி தான் அவர் மக்களை போய் சந்திக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேனுக்குள்ள உட்காந்து வர்றதுங்கிற அந்த பேட்டர்னை மாற்றணும். அவர் முதல்ல என்ன சார் பண்ணுவோம், ஒரு திறந்த ஜீப்ல நீங்க போனீங்க அப்படின்னா, இப்ப தெருவில் போறாரு அப்படின்னா அங்கங்க நின்று மக்கள் அப்படியே அவரை பார்த்துருவாங்க. அந்த கூட்டம் வந்து திரண்டா ஒரு பின்னால போய் ஒரு இடத்துல ஜாம் ஆகாது. ஏன்னா நீங்க அப்படியே ரோட்ல வர்றீங்க, ஒரு திறந்த ஜீப்ல வர்றீங்க அப்படின்னா அதை சுத்தி நீங்க ஒரு பவுன்சரை கூட வச்சுங்க, தப்பு கிடையாது. அப்ப மக்கள் அங்கங்க நின்று விஜயை ஃபுல்லாவே பார்த்துருவாங்க. அடடா அவரை நான் பார்த்தேன் என்ன அப்படின்ட்டு அங்கேயே தங்கிடுவாங்க மக்கள். அப்ப நீங்க உங்களுடைய வாகனம் அப்படி முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நீங்க என்ன அப்படின்னா இவருடைய அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால இவர் வேன்குள்ள உட்காந்து வர்றதுனால மக்களால் அவரை வந்து தெளிவா பார்க்க முடியல. அப்ப அந்த பாயிண்ட் எதுவோ அதை நோக்கி மொத்த கூட்டமும் வருது. அதுதான் ஒரு பெரிய இடையூறாக. அது ரொம்ப ஆபத்தாயிரும் ஓப்பன் ஜிப்ல போனா. ஏன்னா ஃபேன்ஸ் அவர் அதுதான் நான் சொல்றேன். ஸோ அதை சுத்தி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பவுன்சர்ஸையோ அல்லது காவல்துறைய நண்பர்களை நீங்க நிறுத்திக்கிட்டே உங்களுடைய வேன் அப்படி முன்னேறி போக வேண்டியதுதான். ஓகே, அதுதான் ஒரு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கூட இறக்கல. சரி எங்க ஏதாவது விண்டோ திறந்தா வேற ஏதாவது ஆயிருமோன்னு கூட ஒரு சொல்லியிருக்கலாம். சார் தாவேகா கட்சியினோட முக்கியமான குற்றச்சாட்டு காவல்துறை அதிகாரிகள் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஆளுங்கட்சிக்கு பாதுகாப்பு தராங்க, எங்களுக்கு பாதுகாப்பு தரல. 2 தொகுதி தான் பண்ணாங்க. அதுவும் 5 நிமிஷம் தான் பேசினார். அதுக்கப்புறமா கம்மியாக தான் பேசினார். ஸோ அவங்க குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமா? அதாவது காவல்துறை மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகளும் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக தான் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மை. அது எந்த காலத்திலும் அது மாறாத உண்மையாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காபந்து அரசு, இவங்க வந்து இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்லப்பட்டாலும், தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும், இன்னைக்கு யார் வந்து ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு விசுவாசமாக தான் அரசு அதிகாரிகளும் காவல்துறை இருப்பாங்க. அதுதான் இப்போவும் நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து விஜய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விதிவிலக்கான ஒருத்தர். வந்து ஒரு திமுகவுடைய எதிரி அதிமுக. இப்போ திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைமை இவ்வளவு நாள் இருந்தது. இன்னைக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸாக வரும்போது அது திமுகக்கு ஒரு பெரிய உதறலை கொடுத்துருக்கு. அப்ப இவர் வந்துடவே கூடாது, இவர்கிட்ட நம்ம தோத்துடவே கூடாதுங்கிற ஒரு இதனால விஜய்க்கு வந்து இன்னும் பல்வேறு இடையூறுகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது முக்கியமா அவர்கள் கையில் இருக்கிற அரசு இயந்திரங்கள் மூலமாக அதை பண்றாங்க. அது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற உண்மைதான். சார் நேற்று ஒரு தொகுதியில் 5 நிமிஷம் பேசினாரு. இன்னொன்று முதலமைச்சர் தொகுதி அதில் 2 நிமிஷம் தான் பேசினாரு. எப்படி இந்த அளவு ஓகேவா இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாமா? இல்லை 2 நிமிஷம் 5 நிமிஷம் அது வந்து போதுமானது அல்ல. ஓகே, ஏன்னா இப்போ ஒருத்தர் திமுகக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாக்காளனை உங்கள் பேச்சு வந்து கன்வின்ஸ் பண்ணி அவனுடைய மனசை மாற்றி உங்க பக்கம் அவனை மடை மாற்றணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டை நீங்க வந்து எடுத்து வைக்கணும். அப்ப அதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷமும் 5 நிமிடமும் போதுமான கால அவகாசம் இல்லை. அதாவது விஜயை பார்த்தாலே ஓட்டு போடுறதுக்கு தயாரா ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு நீங்க பேசவே வேண்டியது இல்லை, அப்படி கையாட்டினாலே போதும் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா
இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த சினிமா நடிகைங்கிற மாயையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன யார் நல்லது பண்ணுவாங்க அல்லது யார் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வருதோ அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய பேச்சு தானே கன்வின்ஸ் பண்ணணும். அதை வந்து விஜய் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பட் அதே நேரம் பழைய விஜய் இல்லை, கட்சி தொடங்கிய போது இருந்த விஜயினுடைய பேச்சுக்கும் இன்றைய பேச்சுக்கும் வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் அவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே சார், அடுத்தபடியாக இன்டர்வியோட இறுதி சில கேள்விகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட தலைவர் திருமாவளவன் அவரோட இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எந்தெந்த அவர் கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. அவரே நிற்கிறாரு. அவர் ஆல்ரெடி ஒரு தொகுதியோட எம்பியா இருக்காரு. அவரே நிற்கிறாரு. ப்ளஸ் அவரோட அக்கா பொண்ணு தான் நினைக்கிறேன், அவங்களுக்கும் இடம் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் விடுதலை சிறுத்தைகளே ஒரு மிகப்பெரிய கோஷ்டி பூசல் நிலவரதா ரொம்ப காலமாகவே ஒரு தகவல் இருக்கு. எப்படின்னா திமுக ஆதரவு கோஷ்டின்னு ஒன்று, திமுக எதிர்கோஷ்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு கோஷ்டிகளாக ஆளூர் சானவாஸ், அப்புறம் அந்த பாலாஜி எம்எல்ஏ, இவங்க எல்லாரையுமே சொல்லுவாங்க. பத்திரிகையெல்லாம் பல்வேறு செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவர்களுக்கு எல்லாமே சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன காரணம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கு திமுக மேலிடத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. அதுதான் வந்து இப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரே காட்டுமன்னார் கோயிலுடைய வேட்பாளராக மாறி இருக்காரு. இதுதான் ஏன் என்ற ஒரு கேள்வி. நீங்களே எம்பியா இருக்கீங்க, அது இல்லாம உங்க கட்சியில் போட்டி போடுவதற்கு பல நிர்வாகிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப காட்டுமன்னார் கோயில் எடுத்தா அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான நிர்வாகிகளே அங்கே இருக்காங்க. அப்போ பல பேர் வந்து அங்கே போட்டியிட விருப்பமும் தெரிவிச்சிருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்காம நீங்களே அங்கே போட்டியிடணும். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு திருமாவளவனுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அவர் இன்றைக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே சொத்தை காரணங்களாக இருக்கு. இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படும். அப்போ எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் விலை பேசுவாங்க, அவங்க பக்கம் இழுத்துடுவாங்க, நானே எம்எல்ஏ வந்து அப்படி இழுக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்றாரு. அதுவே அவர்களுடைய வேட்பாளர்களை வந்து ஒரு கேவலப்படுத்துகிற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகளில் நாங்கள் வந்து ஒரு 8 பேர் 10 பேர் ஜெயிச்சாலும் நான் விலை போக மாட்டேன், மற்றவங்கெல்லாம் போயிடுவாங்களோங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதுவே ஒரு தவறான பேச்சு. அது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தொங்கு சட்டசபை வந்து விசிக்கு ஆதரவு இருந்தால் தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது இப்போ திருமாவளவனே அதில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கும் பட்சம் எனக்கு மந்திரி பதவி கொடுங்க அல்லது துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு திமுகவை மிரட்ட முடியும். ஏன்னா தேர்தலில் சீட்டு ஒதுக்கீட்டில் வந்து எங்களை கதற விட்டீங்கல்ல, எங்களை அவமானப்படுத்துறீங்கல்ல, இப்போ உங்க ஆட்சி அமையணும்னாலே எங்களுடைய தயவு தான் வேணும், அப்ப நான் கேட்கறத நீ கொடு அப்படின்னு திமுகவுடைய குரல் வலையை நெரிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இன்றைக்கு எம்பியாக இருந்து கொண்டே இவர் எம்எல்ஏ இதுல போட்டியிடுவதற்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இன்றையோட லாஸ்ட் கொஸ்டின் சார், ஆம்ஸ்ட்ராங்கோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக அந்த சின்னத்தில் நிற்கிறாங்க, கட்டைகளை சின்னத்தில் நிற்கிறாங்க. நம்மளோட இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பாரஞ்சித் அவர்கள் பாஜக எதிர்ப்பு அந்த எதிர்ப்பில் தான் இருப்பார். பட் அந்த கூட்டணியில் தான் பாஜகவும் இருக்காங்க. இப்போ சப்போர்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதற்கான விளக்கத்தை வந்து பாரஞ்சித் தான் கொடுக்கணும். ஓகே, என்னன்னா இப்போ பாரஞ்சித் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு சமூக பொறுப்பு மிக்க மனிதராக தன்னை பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவர் அடையாளம் காட்டிட்டு இருக்காரு. அவருடைய சமூக பொறுப்பு நம்ம சந்தேகப்படலை, அது வந்து ஒரு நேர்மையானதாகவே நம்புகிறோம். ஆனால் இந்த விஷயத்திலேயே உங்களுடைய நிலைப்பாடு மாறுனது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து விரட்டப்பட வேண்டிய சக்தி வந்து அதிமுக கூட்டணியும் பாஜகவும் தான். அப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டியவர் அல்லது உங்கள் சாதியை சேர்ந்தவர்ங்கிற அடிப்படையில் அவருடைய மனைவி அந்த கூட்டணியில் வேட்பாளராக நிற்கிறது வந்து நீங்கள் எப்படி வந்து ஆதரிக்க முடியும்? அதுவே ஒரு தவறான நிலைப்பாடு தானே. ஏன்னா இப்போ பாஜகங்கிறது நம்ம அனைவருக்குமான ஒரு பொது எதிரி. ஏன்னா அப்போ அவரை வந்து அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தானே நீங்கள் நிற்கணும். ஏன்னா இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் மனைவி நிற்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு வரலாம், அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் ஒரு பொது வெளியில் வந்து நீங்கள் ஆதரவை கொடுக்கும்போது அது வந்து ஒரு கருத்தை உருவாக்கும் இல்லையா? உங்கள் மீது அபிமானம் கொண்ட அல்லது உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அந்த பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க வெற்றி அடைவாங்க. அது எப்படி கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படின்னா பாரஞ்சித்துடைய ஆதரவால் ஜெயிச்சாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாரதிய ஜனதாவின்
ஆதரவில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெயிச்சாங்கன்னு தான் அது வரப்போகுது. ம். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு நீங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ம். இந்த கூட்டணியில் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க பொற்கொடியை வந்து இவர் ம். வலியுறுத்தி இருக்கணும். ம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நட்பு இருக்கு, ம். அவங்களோட ஒரு நல்ல அறிமுகம் இருக்குங்கும்போது நீங்கள் அதைத்தானே செஞ்சுருக்கணும். ம். நீங்கள் நிற்பது அப்படிங்கிறது நான் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆன்மா கூட மன்னிக்காது, ம். நம் சமூகத்துக்கு எதிரான விஷயம், ம். சமூக நீதிக்கு எதிரான விஷயம். இப்படியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கணும். ம். அதையே அவர் செய்ய தவறிட்டார். கண்டிப்பாக சார். இந்த கேள்வி நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா சமூக வலைதளங்கள் பார்க்கும்போது பாரஞ்சித்தின் ஆதரவு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாரு இருந்தது. ரொம்ப நல்ல விளக்கம் சார். பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொன்று காணும். நன்றி சார். நன்றி.